தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி. திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 8 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். தேர்தலுக்கு பிறகு ஆட்சியில் பங்கு பெற வேண்டும், அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்ற காரணத்துக்காக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்துள்ளார். அவரது கட்சியை சார்ந்த வன்னியரசு தற்பொழுது அமைச்சராக உள்ளார். மேலும் தனது கட்சியை சார்ந்தவர்களுக்கு வாரிய தலைவர்கள் பதவி வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் 2 மேயர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார். இந்த சூழ்நிலையில் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும், திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட வேண்டும் என்று சேலம் ஓமலூர் ஒன்றியத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் இன்று தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி மூத்த தலைவர்களை தொடர்பு கொண்டு விருப்பம் இருந்தால் கூட்டணியில் இருங்கள், இல்லாவிட்டால் கூட்டணியை விட்டு வெளியே செல்லலாம் என்று கராராக கூறிவிட்டார். இந்த சூழ்நிலையில் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும், இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சேலம் ஓமலூர் ஒன்றியத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது தமிழக வெற்றி கழகத்தை கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது தெரியவில்லை.